ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். ஓகே. கீர்த்தி வந்து நீங்க பாடினது ரொம்ப நல்லா இருக்கு, நானும் பாடினதும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃப்ரீக்கிங் ஆசம் சொல்லியிருக்காங்க, ஏஐ கான் பி ரைட் ஆல் த டைம் எய்தர் பிகாஸ் இட் கலெக்ட்ஸ் டேட்டா ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். இன் சர்டன் கேசஸ் இட் டஸ் நாட் டெலிவர் த ரைட் டேட்டா இஃப் எக்ஸிஸ்டிங் சோர்சஸ் ஆர் நாட் ரைட், பட் இட் இஸ் ரைட் மோஸ்ட்லி. அதான் நிறைய நேரங்கள்ல சரியா இருக்குமே தவிர்த்து பல நேரங்கள்ல வந்து அது நீங்க அதாவது இத்தனை வருடங்களாக இணையத்தில் நீங்கள் என்ன எழுதி குவித்தீர்களோ அதுதான் அதுக்கான சுரங்கம். அதுதான் அதை வச்சு அதை வந்து எடுத்துட்டு வரணும். அது உண்மையா பொய்யான்றதெல்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா இவங்க நிறைய அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கானுங்கன்றதுக்காக சொல்ல வரேன். ஸோ ஷர்மிளா வந்து நல்லா பாடினீங்கன்றதையும் எனக்கு பியூட்டிஃபுல் வாய்ஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நன்றிகள். ராஜ்குணசீலனும் அதான் சொல்லியிருந்தார், ஃபியர் ஆஃப் நியூ டெக்னாலஜி அக்செப்டன்ஸ் வில் டேக் டைம் அப்படின்னு இருக்காரு. அதுதான். அண்ட் லதா எப்பவும் ஹலோ சொல்லியிருந்தாங்க, மை டேட் யூஸ் டு டீச் மீ வென் ஐ யூஸ் கூகுள் மேப்ஸ் பட் நவ் மை டேட் லவ்ஸ் யூஸ் கூகுள் மேப்ஸ். அதுதான் ராஜ்குணசீலன். இதனுடைய ஒரு சின்ன வித்தியாசமே என்னன்னா, நம்ம வீடுக்கு போற வழி இருக்கு இல்லையா, ரெகுலரா ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போற வழிக்கு நம்ம வந்து கூகுள் மேப் யூஸ் பண்ண மாட்டோம். வேற எங்கேயாவது தெரியாத இடத்துக்கு போகும்பொழுது கூகுள் மேப் யூஸ் பண்ணுவோம். அதே போல நம்ம வீட்டுக்கு போற வழி இல்ல, 3 வழி இருக்குன்னா எந்த வழியில டிராபிக் ஜாஸ்தியா இருக்குங்கிறதுக்கு வந்து கூகுள் மேப் யூஸ் பண்ணுவோம். ஆனா இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எப்பயுமே வந்து கூகுள் மேப் யூஸ் பண்றது நல்லது. ஏன்னா எல்லா தெருக்கள்லயுமே இப்ப வந்து டிராபிக் எங்க இருக்கு, எங்க முன்னாடி வச்சிருக்கான்னு நமக்கு தெரியும். அதுதான், அதுக்கு தான் ஜாக்கி சொல்லுவேன், அதை ரெஃபரன்ஸா யூஸ் பண்றது வேற, கூகுள் மேப் தான் பார்த்தாதான் எனக்கு வீடுக்கே போக தெரியும்ன்றது வேற இல்ல. அதான் சொல்றேன். இப்ப அதுக்கு தான் நான் என்னோட எக்ஸாம்பிளே சொல்றேன். அதனால இந்த நாட்டுடைய எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இங்கிலாந்துல ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், ப்ராக்டிக்கல் டெஸ்ட்ல என்ன பண்ணுவோம், முதல்ல வந்து உங்களுக்கு இது வச்சு ஓட்டுவோம், சாட்னான்னு சொல்லி உங்களுக்கு வந்து மேப் வச்சு ஓட்டுவான். அதுலயே சொல்லுவோம், நீ 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற, 20 போகணும் அப்படிலாம் அது சொல்லும். வழி எல்லாமே சொல்லும், லெஃப்ட் வளையணும், ரவுண்ட் வளையணும், 2வது லெஃப்ட் எடுக்கணும், 3வது லெஃப்ட் எல்லாமே சொல்லும். 3rd எக்ஸிட் 4th எக்ஸிட் அதுவே சொல்லிடும். ஒரு வாட்டி ஃபெயில் ஆகினா, 2வது வாட்டி தூக்கிட்டான். சைன் பார்த்து ஓட்டுன்றான். டே சைன் பார்த்து ஓட்டு, உனதான் தியரியில எல்லாம் சொல்லி கொடுக்கேன். குடும்பம் கூட்டுலாம் வசிக்குதுன்னா அங்கே எவ்வளோ ஸ்பீடு போகணும், அதுக்கப்புறம் அங்கேருந்து நீ வந்து நேஷனல் ஹைவேஸ் போகிறதுக்கான ரோட்டில் எவ்வளோ ஸ்பீடு போகணும், நேஷனல் ஹைவே போகும்போது நீ அதை உள்ளார போய் கலக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பீடு எடுக்கணும், இதெல்லாம் நீ படிச்சு தானே வந்து பாஸ் ஆகிட்டு வந்திருக்க, போய் பண்ணு மயிறு ரூட்ல எல்லாம். ஆனால் என்னன்னா ஒரு இடத்துலையும் அவனுக்கு வந்து சைன் இல்லாமல் வைக்கவே மாட்டானுங்க. ஆனால் ஏன் நேரம் மயிறு என்னன்னா, ஒரு ரைட்டு போய் நிறுத்தணும், அங்கே போய் வளைச்சி நிற்கணும்னு ஒரு ஆரோ போட்டிருப்பான் ஒரு சிக்னலில். ஏன் நேரம் அங்கே இல்லை, 2 வாட்டி, ஒரு வாட்டி அங்கே போய் யோசிச்சு பாருங்க. அதுதான். அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தில் தரவாயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணால் பிரச்சனை கிடையாது. அது எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அதுதான். ஓகே. ஸோ அண்ட் வனிதா தங்கல்கள் வந்து வெல்கம் பேக் டு யூகே சொல்லியிருக்காங்க. கீர்த்தி லக்ஷ்மண் நீங்கள் நல்லா பாடிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. லதா எப்போ சொல்லியிருக்காங்க, அட பின்னாடி ஒரு கேலக்சியே இருக்கே, நியூ பிஜி செம்மையா. ஆக்சுவலி எனக்கு இந்த ஐடியா எனக்கு சுத்தமாகவே இல்லை. நேற்று நைட்டு தான் இது இப்படி ஒரு எஃபெக்ட் இருக்குன்னே பார்த்தேன். அவள் வீட்டில் போட்டு காமிச்சா நல்லா இருந்தது. சரி, இங்கே நைட்டு வந்து பார்த்தா கும்புருட்டில் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. அப்புறம் ஃப்ரெண்டு ஆஃபீஸ் குளிக்கு வந்திருந்தா, அவள் வந்தால் போட்டு காமிச்சா ரொம்ப நல்லா. சரி, அதையே ஏன் இப்படி வச்சு ஒரு பேக் ட்ராப்பாக யூஸ் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இட்ஸ் ரியலி குட். அது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. குட் குட் எஸ். அண்ட் நிஜமாக நல்லாவா பாடுறாங்க அப்படின்னு கேட்டாரு இவர் ராஜ்குணசீலன். புதுசாக வந்திருக்கீங்க ராஜ்குணசீலன், கொஞ்சம் நல்லா பழகிடும் உங்களுக்கு, பழகி. அதுக்கப்புறம் வந்து டுடே யுவர் பிக் வித் யோகா யங் சாப்ஸ் வாஸ் குட் ஜாக்கி, செம்ம டூட் ஆயிட்டிங்களாம் லதா எப்போ சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. பசங்களா நேற்று, ஆமாம். நான் ஆக்சுவலி என்னன்னா, இந்த ஊர் பசங்க நம்ம ஒன்றும் நம்பவே முடியாது. நானும் ஒய்ஃபும் ஒரு 10 மணி, இந்த ஊரில் வந்து 5 மணிக்கே கடை சாத்திடுவானுங்க. நம்ம தான் வந்து வாக்கிங் போகிறது அதெல்லாம் நம்ம வந்து இவங்களாம் அதெல்லாம் வா பார்த்துக்கோம் அப்படின்ற மாதிரி தான் மெயின் ரோட்டை தான் போவோம். பட் போனால் ஒரு ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் கடை ஒன்று இருந்தது. அந்த இடம் வளையிற இடம், அது டார்லிங்டன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்து ரோடு. அது திரும்பணும், நின்னா திடீர்னு ஒரு கார் நின்றுச்சு. எல்லாம் சின்ன சின்ன பசங்க சார்னா தண்ணி வச்சுட்டு போகிறானுங்க அந்த இதில் புஸ்கு. எனக்கு செம்ம கோவம். எங்கள் வீட்டு அம்மாவுக்கு உடனே விளவெளப்பாயிடும்னு வச்சுக்கோங்க.
இதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம இவங்களுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு ஆஃபீஸில், அவர் கிரகாம்னு பேர், அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பசங்க அது ஃபன்னு தி ப்ளே அப்படின்னு. இது என்னடா ப்ளே அப்படின்னு பசங்க பர்பஸ்ஃபுல்லாக தான் பண்ணாங்க. நம்மளாம் பார்த்துட்டு தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க, கலர் வச்சு தான் பண்ணாங்க. பட் அது வந்து ஒரு தடவை நடந்திருக்கு அந்த இன்சிடென்ட். ஸோ அதனாலே எனக்கு கொஞ்சம் டீன்ஸ் அப்படின்னாலே நான் இந்த ஊரில் வந்து ரொம்ப இதுவாக இருப்பேன். ஆனால் நாங்கள் வந்து படம் பார்த்துட்டு வெளியே வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிக்கும் போதே உனக்கு பார்த்துட்டானுங்க. நான் ஃபர்ஸ்ட் அதான் சொல்கிறேன், நம்மளுக்கு வந்து ஒரு கண்ணு வந்து ரவுண்ட் கிளாக் சுற்றிட்டே இருக்கும். டக்கு அவதார் நிறைய இருப்பாருங்களேன், கூப்பிட்டு காட்டுங்களேன். யாரும் போ அப்படியே எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. இட்ஸ் ஓகே. Say hi. Say hi. Hi. கிளம்பு. அவதார் தான் இங்கே இதுவாக இருக்குது. வால் இருக்கா பாரு அவளுக்கு, போயிட்டு இது பண்ணு. வால் அடுத்து தனியாக அஜு இங்கே விரிங்கிள்ஸ் வர மாதிரி ஆகுது, போய் வாஷ் பண்ணேன்னு. கீர்த்தி அத்தை வாஷ் பண்ணுவோம். நீ அவ பேசலாம் முடியாது, வாய்ஸ்லாம் கேட்கறது, வாய்ஸ்லாம் போட டைப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். ஓகே. ஸோ அந்த மாதிரி பசங்க பண்ணிட்டு போனாங்க. பட் இந்த பண்ணிட்டு போனாங்க மொத்தமா சொல்றாங்க அப்படியே டக்குன்னு தண்ணி பண்ணிட்டு போனாங்க. அதுதான் அது என்னாச்சுன்னா, அதுக்கப்புறம் நேற்று வீடியோ எடுக்கும்போதே நான் பார்த்துட்டு இருந்தேன். இவங்க என்னன்னா அங்கே வண்டியில் சுற்றிட்டு இருந்தானுங்க பயங்கரமாக. ஆனால் எனக்கு ஒரு ஆசை, ஏன்னா அங்கே இந்த ஓடும் குதிரை சாடும் குதிரை வீடியோவுக்கு வந்து நான் வந்து பைக்கில் வந்து பண்ணேன். அந்த பைக்கே எனக்கு வந்து அந்த ரேட்டில் எனக்கு தெரியாது. எல்லாம் நாங்கள் வண்டியில் போகும்போது எல்லாம் திரும்பி பார்த்து போனானுங்க. இவனுக்கு நம்ம ஒய்ஃபுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குதா? சீரியஸ்லி மேம், திடீர்னு நம்மளை வந்து யோசிச்சு போகிறோம், திடீர்னு வந்து ரெண்டு பேர் என்னடா அப்படின்ட்டு அவன் வந்து ஃபஸ்ட்டு இப்படி பார்த்தானுங்களா, நம்மளை பார்த்தான். இல்லை மேடம், எனக்கு சத்தியமாக எனக்கு உண்மையிலே எனக்கு தெரியாது இந்த பைக்கை பற்றிலாம் எனக்கு தெரியும். என்னை பொறுத்தவரையிலையும் காரு மூடி இருந்தால் மழையில் நினைக்கக்கூடாது, அவ்வளோதான் என்னை பொறுத்தவரையிலுங்க. அப்புறம் இந்த டிசைர் வாங்கினதுக்கப்புறம் சொஃபஸ்டிகேட்டடாக இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக போகிறோம் அப்படின்றதுனால. மற்றபடிலாம் பெருசாலாம் இல்லை. இவன் ஒரு பைக் வாங்கி அது போனால் அது வந்து அந்த பைக்கே 4 லட்ச ரூபாயாம். மேவரிக்கா அது ஏதோ கலந்த கலவையாம். அது எல்லாம் அப்புறம் தான் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தானுங்க, ஓ நம்மளால தான் சைட் அடிக்கிறானுங்க போல இருக்கு, ரொம்ப வேல்யூ இருக்குது போகுது அப்படின்னு ஓடிட்டுனேன். அப்புறம் மட்டும் டயர் கேர்லாம் ஓகே என்னடி இவனுங்க வண்டியை ஆமாம் அப்படி அப்படின்ட்டு அந்த மாதிரி நடந்துன்னு வச்சுக்கோங்க. இது என்ன எதுக்கு சொல்லுவாங்க, சைக்கிள் அந்த மாதிரி பைக்கில் வந்து வீடியோ பண்ணனா சரி, அது மாதிரி இவனுக்கிட்ட ஒரு சைக்கிளை வாங்கி கொஞ்சம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தேன். இவனுக்கிட்ட சாகசம் வச்சுக்கலாமா வேணாமான்னு. அப்புறம் இவனுக்கு வந்து டர்னு தேட்டரு மேலே ஏட்டு வந்து ஓட்டினானுங்க, இப்படி இறக்குறானுங்க, பள்ளத்தில் இறக்குறானுங்க, மேத்தில் இறக்குறானுங்க. சரிடா இதுங்க 7 இதுங்களை விட்டுட்டு அங்கே ஒரு ஷாட் வச்சிருந்தோம். அங்கேருந்து 8 வந்து வச்சதுமே என்னாச்சு, திரும்ப வந்தானுங்க, எங்களை வீடியோ எடுக்கிறீங்களான்னு கேட்டானுங்க. அப்படிவா வழிக்கு உங்களுக்கு நான் எடுக்கிறேன்னு சொன்னா. அதுக்கப்புறம் வந்து என் கூட வந்து நின்றுச்சுங்க எல்லாம். அதில் என்னன்னா 1,80,000 அதுக்கெல்லாம் வந்து ஒரே ஹாப்பி, ஹி இஸ் வெரி ஃபேமஸ் நல்லா. பட் நல்லா இருந்தது இந்த டைம். ஓகே. அண்ட் ஹேமந்த் குமார் ஆர் வந்து வெளிப்படுத்தாத அன்பு குற்றமா வணக்கம். ரொம்ப ஹேமந்த் குமார் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். இதுதான் அவரே ரிலீஸ் பண்ணி பார்த்துட்டு வெளிப்படுத்தாத அன்பு குற்றமாச்சே அப்படின்றத யோசிச்சு அவரே வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஹேமந்த். அண்ட் சாரா சுப்ரமணியம் வந்து லவ் கொடுத்துருக்காங்க, லைக் அண்ட் லவ் கொடுத்துருக்காங்க. நித்யா கருணாநிதியும் ஹாய் சொல்லியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் மீ வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, விஷாலோடைய சிஸ்டருக்கான ப்ரேயர் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் மீ, தேங்க்யூ இட்ஸ் மீ. அண்ட் கீர்த்தி வந்து அக்கா ஒஸ்ட் பிஹேவியர்னு சொல்லியிருக்காங்க, இருந்துட்டு போட்டோம். அண்ட் லதா இப்போ சொல்லியிருக்காங்க ஏஐ இஸ் குட், எனி நியூ திங் ஹேஸ் இட்ஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், பட் தட்ஸ் ஹவு த வேர்ல்ட் progresses. Okay. True. Everyone will say it's bad at first. For example, video game, computers, the internet. அதுதான் the social media எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. But that's how every new thing it comes with some negatives. அதே தான். சரி, இங்கே இப்போவுமே நம்ம அதை தான் சொல்லிட்டு இருக்கோம் லதா. இப்போ everything is there on their plate. ஒரு பிளாட்டர் மாதிரி சர்வ் பண்ணி வச்சுட்டாங்க. What they eat, what they don't. சூப்பர். So what they
வாட் தே ஈட் வாட் தே டோன்ட் ஹேவ் டு அப்படிங்கிறதும் வெதர் இட் வில் பி குட் ஃபார் தேம் அப்படிங்கிறதையும் நம்ம சில இடங்களில் சொல்லி கொடுத்தா ஆகணும், மானிட்டர் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா உதச்சியாவது சொல்லி கொடுக்கணும் நம்ம. ஓகே என்ன ஓகே ராஜ்குணசீலனும் சரி ஆரம் அரவிந்தும் ஹாய் சொல்லியிருக்காப்புல. வாலின்னு படத்தினுடைய பேரை வந்து ரெண்டு பேரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈவா இல்ல ஈவான்னு அது சொல்லும் அந்த வாலி ஈவா அப்படின்னு அது நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கும்ல அது சொல்றது, அது நல்லா இருக்கும். சுடுதண்ணி எனக்கிட்டே இருக்கு. ஓகேவா. அண்ட் இட்ஸ் மீ சொல்லியிருக்காங்க பிக் பாஸ் இஸ் நியரிங்க, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் த நியூ ஃபியூச்சர் ஹைப் இன் யூடியூப் ஃபார் த வியூவர்ஸ்ன்னு இருக்காங்க. ஹைப்னு ஒரு விஷயம் இருக்கு, நானுமே வந்து அதை கிளிக் பண்ணி பார்த்தேன். பி த ஃபர்ஸ்ட் ஒன் டு ஹைப் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை நானுமே பார்த்துட்டு நாளைக்கான லைவ்ல கண்டிப்பாக சொல்றேன். இட்ஸ் மீ எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. நம்ம உங்களோட யூடியூப் ஓபன் பண்றோம் இல்லைங்களா ஜாக்கி, ஒரு வீடியோ ஓடும்பொழுது அது சொல்லுது பி த ஃபர்ஸ்ட் ஒன் டு ஹைப் திஸ் வீடியோ, நீங்களே ஹைப் பண்ணி விடுங்க இந்த வீடியோ அப்படின்னு கேக்குது. சூப்பர். அதை பண்ணி விடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் கேக்குறாங்க. அது என்னன்றதை பார்த்துட்டு நானும் சொல்றேன். நானுமே இப்பதான் பார்த்தேன் ரீசெண்டா. ஓகேவா. அண்ட் அப்படியே வந்தீங்கன்னா ஆரம் அரவிந்த் சொல்லிட்டேன் கமெண்ட் போட்டிருக்காருன்ட்டு. ராஜ்குணசீலன் சொல்லியிருக்காரு இஃப் பேரண்ட்ஸ் சூஸ் நாட் டு டேக் கேர் ஆஃப் தேர் கிட்ஸ் தே ஆர் ஆல்ரெடி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேட் திங்ஸ் தே கேன் கெட் ஸ்பாயில்டு. ஏ இஸ் ஜஸ்ட் 101 திங் ஆன் தி லிஸ்ட். உண்மை அதுதான், அது கண்டிப்பாக. அண்ட் ஜாக்கி பேட் கேர்ள் அங்கே ரிலீஸ் ஆச்சா லதாயை பார்த்துருக்காங்க. வெரி சேடு. இன்னைக்கு மார்னிங் ஃபுல்லாக நான் தேடினேன். லண்டன் சுற்றி ஒரு 4 தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. அங்கே இருந்தால் பார்த்துடலாம். பட் நம்ம ஊரில் பக்கத்தில் எங்கேயுமே ரிலீஸ் ஆகலை. ஐ எம் ரியலி டிசப்பாயிண்டட். இதான் காலைல புலம்பிட்டு இருந்தேன் ஒய்ஃப் கிட்ட, இங்கே இதுதான் பிரச்சனை. ஏன்னா யோசிச்சு பாருங்க, 1.5 மாசத்துல வந்து எந்த தேட்டரில் வேணாலும் டக்கு டக்குலாம் போய் படம்லாம் பார்த்துட்டு ரொம்ப சரி பார்ப்போம், எல்லாமே கிடைச்சிருச்சுன்னா எப்படி வேல்யூ இல்லாமல் போய்டல. ரைட். ராஜ்குணசீலன் அவருடைய இதை சொல்லியிருக்காரு அனுபவத்தை. அதாவது அவர் வந்து ஒரு ப்ராடக்ட் டிசைனரு. அவர் வந்து ஒரு ஃப்ரெஷரை வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரை வந்து ஹையர் பண்ணலாம்னு நினைச்சாராம், கோடிங் தெரிஞ்சவங்கள. ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பட்சத்தில் எனக்கு வந்து 1.5 தான் வந்து 1,500 ரூபா தான் காஸ்ட்டு. அது எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுதுன்னு. அதுதான் திரும்பவும் சொல்றது வந்து ஃபார் கிட்ஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இல்லைங்களா. ஃபார் தோஸ் ஹூ ஒர்க் அப்படிங்கிறதுக்கான டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இருக்கு. கிட்ஸை பொறுத்த வரைக்கும், அதுவும் இப்போ இருக்கிற கிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு, அதன் பிறகு வந்து அவங்களுக்கான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே நீட் மோர் பர்சன் லைக் ரொம்ப ஒரு பேம்பரிங்கான விஷயம், ஒன்றுமே இல்லாத விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா சொல்லி அது எவ்வளோ எனக்கு அஃபெக்ட் பண்ணுது தெரியுமா அப்படின்றப்ப. அதுதான் நம்மளுக்கு 1008 பிரச்சனை இருக்கும்பொழுது லவ் யூ சிந்தியில் பாட்டி வீட்டில் இருக்கேன்னு சொல்றது இது எப்படி ஒரு பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம மைண்ட் செட்டில் வரும்ல. அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ்ல தான் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது கிட்ஸுக்கு இது தேவையா அப்படின்றப்ப பெரிய கொஸ்டின் மார்க் ஆகுது. ஏன்னா எதுக்குமே அவங்க வந்து நோ கேட்டதில்லை, எதற்குமே வந்து இப்படிதான் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படலை, அவங்கள மானிட்டர் பண்றது இல்லை அப்படின்றலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் பொழுது ஏஐ மூலமாக அவங்கள்ட்ட போய் வந்து ஒரு சோகமா அவங்கள யாராவது ஒருத்தர் வந்து பேம்பர் பண்றதோ ஒரு சூதிங் கொடுக்கறதோ அவங்களுக்கு தேவையாவே இருக்கு எப்ப பாரு. அப்ப ஏஐ பண்றது வந்து சூதிங் தானே அப்படிங்கறது நமக்கு தெரியாது இல்லையா. அதுதான் அங்க மிஸ் ஆகுதுன்னு சொல்றேன். And Jack, படிச்சுட்டேன் சாரி. சிவராஜ் கோவிந்த் சுவாமி சொல்லியிருக்காரு recent MIT study found that continuous use of AI would lead to cognitive depth due to reduced brain activity. Kids will become hugely dependent on AI and become clones without distinct qualities. உண்மை இதுதான் அங்க பிரச்சனை. நான் திரும்ப சொல்றது என்னன்னா, நம்ம ஊர் பிள்ளைங்கள்ட்ட ஒரு கதவை திறந்து நீ உள்ள போயிடு அப்படின்னு சொன்னா போயிருங்க. இப்ப இங்க இருக்கிற பசங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா எப்படி அந்த கதவை திறக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் நின்று யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை வந்து நான் பார்த்துருக்கேன். இதுதான் இன்னும் கொஞ்ச நாள்ல செய்யுமோ அப்படிங்கிறது தான். அதை வந்து கரெக்டா மானிட்டர் பண்ணலைன்னா, as Ladayappa said, everything has its pros and cons. அதில் ப்ரோஸ் நிறையா இருந்தாலும் கான்ஸே நீங்கள் வந்து you have to go through this அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். இவங்க கீர்த்தி பாட்டு போட்டிருக்காங்க. அண்ட் நான் செகண்ட் லைன்லேருந்து பட்டுருவா. என்ன என்ன போட்டிருக்காங்க? நான் புதியதல்ல, அது புதிய ஜூலை மாதம் வந்தால் அதான்டா. அது எதை ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க? ஜூலை மாதம் வந்தால் தான் அதுலேருந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நானே எப்படி பாடிடுவா? இல்லை நான் ஓகே இப்படி ஃபைன். இல்லை எங்கேருந்து ஆரம்பிச்சான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து தான் சார் போட்டிருக்காங்க அவங்க. ஜூலை மாதம் வந்தால்
ஜோடி சேரும் வயசு, மாலை நேரம் வந்தால் பாட்டு பாடும் மனசு, அச்சம் நாணம் என்பது ஹைதர் கால பழசு, முத்து முத்தம் போடவா ரத்தம் புத்தம் புதுசு, ஜூலை மாதம் வந்தால் ஜோடி சேரும் வயசு, மாலை நேரம் வந்தால் பாட்டு பாடும் மனசு, அச்சநாணம் என்பது ஹைதர் கால பழசு, முத்து முத்தம் போடவா ரத்தம் புத்தம் புதுசு. எங்க நீ வரணும்னு வெட்ட வெளியில் நீங்க வந்து இல்லையே, இதுல உங்க வாய்ஸ் இல்ல சார், கீழே வரும். நீங்க இப்ப ஜூலை மாதம்லாம் வந்து பாட்டீங்க இல்லையா, புதியதல்ல முத்தங்கள் வந்து ஆண் பாடுறது, கீழே பெண் பாடுறது இருக்கு. புதியதல்ல முத்தங்கள் இனி பொய்யாய் வேஷம் போடாதே, உள்ளம் எல்லாம் என் சொந்தம் அதை உள்ளங்கையில் மூடாதே, காதல் வந்தால் கட்டில் மேல் கண்ணீரா கூடாதே, கண்கள் பார்த்து ஐ லவ் யூ சொல்லிப்பார் ஓடாதே, காதல் என்னும் ஏட்டிலே நீயும் நானும் உச்சம், கோடி மக்கள் வேண்டுகோள் கொஞ்சம் வைப்போம் மிச்சம், டிங் டிடிடிங் டிங் டிங் டிடிங் டிங் டிடிடிங் டிங் டிங் டிடிங், ஜூலை மாதம் வந்தால் ஜோடி சேரும் வயசு, மாலை நேரம் வந்தால் பாட்டு பாடும் மனசு, அச்சம் நானும் என்பது ஆயுத கால பழசு, முத்து முத்தம் போடவா ரத்தம் புத்தம் புதுசு. தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் சிவராஜ் சொல்லியிருந்தது என்னன்னா, ஆல் ஜென் ஏஐ chatbot hallucinate big time when used for troubleshooting IT issues. Okay. I end up teaching chatbot and go to other forums by humans அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஏஐயோடைய இதை வச்சு நிறைய பேர் வந்து கதையை ஓட்டிட்டு இருக்காங்கன்றது உண்மை. ஆனா அதையே நீங்க வந்து மெயினா நீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப அசிங்கப்படுவீங்க. ரொம்ப அதேதான். அது வந்து குழந்தைங்கிட்ட அதை முன்னாடியே சொல்லணும், அது மானிட்டரிங் இருக்கணும். ஏன்னா இந்த விஷயமே என்னன்னா, ஒரு பையன் வந்து இறந்துட்டான். அது வந்து அதுக்கிட்ட கேட்டு அது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த கதையே ரொம்ப இதுவாக இருந்தது. அந்த பையன் என்ன பேசியிருக்கான்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூல் அசைன்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசியிருக்கான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் லோன்லினஸ் பேசியிருக்கான். நீங்கள் எப்பயுமே ஒருத்தவங்க வந்து உங்கள் கூட வந்து ரொம்ப உள்ளார்ந்து பேசுறது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை ரொம்ப கேர் பண்ணி அது பேச ஆரம்பிச்சோம். அதுக்கிட்ட அவன் சொல்லியிருக்கான், அவன் லோன்லினஸ்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கயிறு வந்து நான் வந்து இப்படி வச்சேன்னா எங்கள் வீட்டு அம்மா அப்பாலாம் பார்த்தாங்கன்னா என்னாச்சு, எதுக்கு இந்த கயிறு வச்சிருக்கேன்னா அது கேட்பாங்கல்ல அப்படின்னு அதுக்கிட்ட கேட்கும்போது அது என்ன பண்ணியிருக்குன்னா, ஏன்னா அவனோட நோக்கம் நிறைவேற்றுறது அவனுடைய வேலை, அதுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அதுக்கிட்ட போய் இது கேட்டதுமே என்ன சொல்லிச்சு, இல்லை நீ கயிறை மறைச்சு வச்சுட்டு என்னென்னலாம் செஞ்ச நீ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் கொடுத்து அவனை வந்து அதை பண்ண வச்சிருக்கு. இதை வந்து அவன் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன கூகுள் மேப் விஷயம்தான். கூகுள் மேப் உங்களை ஒருபோதும் திட்டாது. ஏன்னா நீங்கள் வந்து பேசி பெராக்கில் வந்து ஒரு ரைட்டு விட்டுருப்பீங்க, 2 ரைட்டு வச்சுக்கோங்க, 3வது எக்ஸிட் விட்டுருப்பீங்க. அது கடைசியில் திரும்ப 70 கிலோமீட்டர் போய் திரும்பினாலும் அது வந்து உங்களை திட்டாது. திரும்புங்கன்னு சொல்லவே சொல்லாது. திரும்ப எப்படி போய் சேர்க்கலாம், திரும்ப எப்படி இலக்கை, இதை தான் ஏஐ பண்ணிச்சு. ஆனால் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஏஐ மேலே குற்றம் சொல்கிறாங்க. ஏஐ அதே தான், வண்டி வந்து 18 வயசுக்கு மேலே தான் வண்டி ஓட்டணும். திஸ் இஸ் த ரூல். அப்படி இருக்கும்போது அதே மாதிரி தான் ஏஐயும் குழந்தைகள் எவ்வளோ பயன்படுத்தணும், எதை பயன்படுத்தணும் அப்படின்றத அங்கே மேட்டர் அப்படின்றத இங்கே நான் சொல்ல வர விஷயம். ரைட்? எஸ். கீர்த்தி எனக்கு பாட்டு போட்டிருக்காங்க. கொல்லையில தென்னை வைத்து குருத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ, மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமனவன் மெட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லேரானே கண்ணுறங்கு, மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமனவன் மெட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லேரானே கண்ணுறங்கு, கொல்லையில திண்ணை வைத்து
குருத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. எனக்கு அவர் பையன் பாடின பாட்டு சரி விடுங்க, என்ன செய்ய. நல்ல வேளை அவனே கல்யாணம் பண்ணிக்கலாம் மேடம். இல்லை, நல்ல வேளை அவனை கல்யாணம். என்ன சொன்னீங்க? இல்லை மேடம், நீங்கள் அவங்கள கல்யாணம் நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்கன்னா அவரே கல்யாணம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்காக இன்னைக்குமே பாடிக்கிட்டு இருக்காங்களே, நான் என்ன பண்ணட்டும் சார்? என்ன மேடம்? என்ன மேடம்? உங்களுக்காக இன்னி வரைக்கும் பாடிக்கிட்டு இருக்கிறவங்களே என்ன செய்யலாம் சார்? ஐயோ, அதை நான் தப்பு சொல்ல வேணும். அதான் இல்லை, இப்போ நீங்கள் எனக்கு ஏதோ வந்தீங்களே அதுக்காக கேட்குறேன். காஃபி குடிச்சோமா பேசினோமான்னு இல்லாமல் ஏதாவது பண்ணுறது. ஃப்ரீக்கிங் ஆசம் சொல்லியிருக்காப்ல, ஃபோட்டோகிராஃபி இஸ் அன் ஆர்ட் பட் நவ் வி ஆர் இன் த சிச்சுவேஷன் டு லேபிள் எவ்ரி ஃபோட்டோ. தட் இஸ் நாட் ஏஐ ஜெனரேட்டட் இமேஜ். as so many people are using AI images, many beautiful art are trying because of AI அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நித்யாவும் வந்து ஓனம் கண்டென்ட் சூப்பராக இருந்தாயிடும். அண்ட் எல்லாருமே யாழினிக்கு ஹாய் சொல்லியிருக்காங்க. அண்ட் கீர்த்தி தான் சொல்லியிருக்காங்க, லுக்ஸ் லைக் அவதார் ஒன்லி பேபி. ராஜ்குணல் சின்னம் ஹாய் அவதார் சிக்ஸ் அப்படின்னு படிச்சிருக்காரு. என்னால் எழுந்து வந்து அடிக்க முடியல அப்படிங்கிறத வந்து என்னோட மைண்ட் வாய்ஸ் அப்படியே வந்து கீர்த்தி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்வேஸ் பி ஹாப்பிங்கிறவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சார் வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எஸ் ஐ ஆல்சோ ஹைப்ட் அவர் வீடியோ. பார்த்தீங்களா, கீர்த்தி லக்ஷ்மன் ஹைப் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது நான் ஹைப் பண்ணேன் அப்படி ஒரு விஷயம் இருக்குன்றத சொல்ல, அது என்னன்னு சொல்லுமா. அதுக்கப்புறம் வந்து தினகரன் மோகன் சொல்லியிருக்காப்புல, வணக்கம் தலைவரே ஆஃப்லைன் வியூவர்னு. அவருமே ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாரு. தினகரன் மோகன் சூப்பர். ஓகேங்களா, இட்ஸ் மீ வந்து தேங்க்ஸ் சுதாமா. ஐ நோ வாட் ஹைப் இஸ் பட் பெஸ்ட் டு எக்ஸ்பிளைன் டு தி வியூவர்ஸ். ஓகே, தேங்க் யூ. இட்ஸ் மீ. இல்லை, நான் எப்படி எனக்கு புரியல. இட்ஸ் மீ ஹைப் பண்றதுன்னா இந்த வீடியோ வந்து ஹைப் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். அதனுடைய சாதக பாதகங்களோ இல்லை என்ன பண்ணும் அது நாம பண்ணா அப்படிங்கறதே எனக்கு தெரியலன்னு சொல்ல வந்தேன். தேங்க்ஸ். இட்ஸ் மீ. அண்ட் அன்னலட்சுமி இப்போ தான் வந்திருக்காங்க. ரொம்ப லேட் இன்னைக்கு அன்னலட்சுமி. சார் இன்னைக்கு நீங்கள் ப்ரொஃபஸர் போல இருக்கீங்களா? இல்லை, நான் ஒரு 5 வருஷம் அப்படி தான் இருந்தேன். சரி, ஓகே, டக்குனு ஞாபகம் வந்துடுச்சு. ஓகே, ஸோ ராஜ்குணசிலன் சொல்லியிருக்காரு, இஸ் தேர் எனி கிட்ஸ் மோட் இன் ஏஐ டூல்ஸ் ஜஸ்ட் லைக் வி ஹேவ் இன் யூடியூப் கிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காப்ல. இல்லை, அப்படி இருக்குமான்னு தெரியல. ஏன்னா ஏஐக்குள்ளார போகும்பொழுது இப்போ நீங்கள் எப்படி இருந்தாலுமே இப்போ ஜிமெயிலே நம்ம வந்து கிட்ஸுக்கு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஜிமெயில தான் அது கனெக்ட் பண்ணுது, கூகுள் சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அதனால அப்படி இருக்குமான்னு தெரியல. மேபி யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நல்லா பாடிருக்கீங்கிறத கீர்த்தி சொல்லியிருக்காங்க. லைக் பண்ணிட்டாங்கலாம், கமெண்ட்டும் பண்ணியாச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னலட்சுமி வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டாங்க. அண்ட் ஃப்ரீக்கிங் சொல்லியிருக்காப்ல, ஃப்ரீக்கிங் ஆசம், Jackie sir has been reviewing many movies. Although directors are not making many family subject these days, we don't see full feel good movies after 90s. Why is it so? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த ஒன்றும் இல்லை, ஒரு காதலை சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அப்போலாம் அதை வச்சு நிறைய கதைகள் இருந்தது. இப்போலாம் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அப்போ எடிட்டிங் ஃபாஸ்ட்டு, படம் ஃபாஸ்ட் அப்படின்னும் போது ஃபேமிலி ட்ராமா அப்படி. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சுன்னா ஹாலிவுட்டில் இன்னமும் ஃபேமிலி ட்ராமாஸ் இருக்குது, அங்கேயும் காதல் கதைகள் இருக்குது. ஆனால் நம்ம காதல் கதைகள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஒன்றும் இல்லை. இப்போ பேட் கேர்ள்னு ஒரு விஷயம், அந்த ஒரு பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருடைய உணர்வுகளை சொல்கிறதுக்கு இங்கே வந்து ஏகப்பட்ட தடைகள் இருக்குது. ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்த வெற்றிமாறன் இதோட ஊற்றி மூடுற அளவுக்கு சங்கிகள் வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இதை எடுத்தது யாருன்னா அந்த சமூகத்தை சேர்ந்த பொண்ணு தான் எடுத்திருக்கு. அந்த சமூகத்தை சேர்ந்த பொண்ணு அந்த சமூகத்தில் நடந்த விஷயங்களை சொல்கிறதுக்கே தக்கா குதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனைகள் அப்படின்றது தான் அதுக்கான காரணமாக நான் பார்க்குறேன். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஒரு நாள் வேணால் நம்ம அதை பற்றி பேசலாம். ரைட். அன்னலட்சுமி சொல்லியிருக்காங்க, உங்க சினிமா ரிவ்யூக்கும் நான் ரெகுலரா லைக் அண்ட் கமெண்ட் போடுறேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி அன்னலட்சுமி, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் திரும்ப சொல்றது அதுதான், இங்கே ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருமே ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட் அதை போடுறது வந்து ஒரு சேனலை வந்து நீங்கள் வந்து உங்களை அறியாமல் நீங்கள் அடுத்துக்கடுத்து, ஏன்னா ஒரு 10 பேர் அதை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகே இந்த கண்டென்ட் வந்து குட்டு போல இருக்கு அப்படின்னு நினச்சி ஏஐ வந்து அதை இன்னொருத்தவங்களுக்கு போய் சேர்க்கும். ஆனால் அந்த இடத்துல என்ன தகராறு, அது என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. ஸோ ஐம் ரியலி அட்மையர் யூ அன்னலட்சுமி. நீங்கள் வந்து நான்லாம் உங்ககிட்ட சொல்லவே இல்லை, ஆனால் நீங்கள் வந்து இந்த லவ்வோ உங்களை நேரில் நான் சந்திச்சது கூட கிடையாது. இவங்க அதுக்கப்புறம் வந்து இந்த நிறைய பேர் பாத்திமான்னு ஏகப்பட்ட பேர், ஷர்மிளா நாராயணன் நிறைய பேர் அது மாதிரி அவங்க வந்து கமெண்ட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து விமன் மணி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அவங்க நிறைய கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் அதை வந்து இந்த இடத்துல நிச்சயமாக உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ உழைப்பு நான் போடுறேன்.
அது ஜஸ்ட் லைக் தட் கலந்து போயிடுவாங்க. அதை நான் யார்கிட்டையும் போய் ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, ரீசெண்டாக இது வந்து நான் ஐ டென்ட் மீன் டு சே எனி ஒன். ஏன் அப்படின்னா என் ஒய்ஃபையே நான் அப்படி தான் நான் ட்ரீட் பண்ணுவேன். உதாரணத்துக்கு நேற்று ஏதோ ஒரு லேடி வந்து உங்கள் வீடியோ இல்லாமல் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு அவங்க பிரச்சனைலாம் சொல்லும்போது அதை வச்சு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். அந்த போஸ்ட்டில் என் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, செம்ம அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் உடனே சொன்னேன், மிலிட்ரி நீ எங்கடா இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி தான். அதுதான் அப்படிதான், அதுதான் நான். ஆனால் என் ஒய்ஃப் வந்து அதில் கமெண்ட் போடணும், அது வந்து லவ் சிம்பிள் கொடுக்கணும், இல்லை லைக், ஐ மீன் லைக்கை விட எனக்கு நான் எல்லாருக்கும் லவ் கொடுக்குறேன்ல, அது ஒய்ஃப் கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைப்பேன். நான் கேட்க மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். ஏங்க இவ்வளோ பேசுறீங்க, இவ்வளோ பண்ணுறீங்க, அந்த இடத்துல என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, இது கேட்டா அப்படி என்ன அப்படின்னா அது எனக்கு இழுக்கு மாதிரி நான் யோசிக்கிறேன். அது வந்து அவங்க செய்யணும். நான் போய் நான் ஒன்று எழுதியிருக்கேன், அதில் போய் கமெண்ட் போடேன், அதில் வந்து கொஞ்சம் இது பண்ணேன், அதை ஹைலைட் பண்ணேன், அதில் ஒரு கமெண்ட் போடேன், அப்படி என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்ல வரேன். அதுவாக நடக்கணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதுதான் கெத்துன்னு நினைக்கிறேன் நான். அதுவாக நடக்கிறது. இப்போ அனலட்சுமி ரவிச்சந்திரன் மாதிரி ஆள்லாம் யார் அவங்க? நான் என்ன பார்த்துருக்கேன், அவங்க ஏன் அதை செய்கிறாங்க? அதுதான். இப்போ அதை வந்து ஒய்ஃப் செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம பண்ணுற ஒரு வேலையை, இப்போ அவங்க வேலையை நான் என்னால் பண்ண முடியாது. நான் வந்து அதை போய் அது எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாது. ஆனால் இதை வந்து அவங்களால பண்ண முடியும். ரெண்டுத்துக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து அவர் வந்து பிளாக் எழுதும்போது என் வீட்டில் யாருக்குமே தெரியாது. அப்துல்லா எம்பி சொல்கிறாரு, நீ 2008 எழுதுற அப்படின்னு வருஷத்தை கரெக்டாக வச்சு சொல்கிறாரு. எனக்கு தெரியாது, நான் என்னைக்கு பிளாக் எழுத ஆரம்பிச்சேன்னு எனக்கு தெரியாது. 2008 நீ எழுத ஆரம்பிச்சிட்டேன்னே, எனக்கு 14 வருஷம் அவர் கணக்கு சொல்கிறார். யாரு? ஒரு எம்பி. அவர் ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. அவரு அப்போ நான் வந்து யாரையோ ஒருத்தவங்க கிட்ட வந்து நான் வந்து அதை ஆணித்தரமாக பதிய வச்சுருக்கேன், என்னை ஃபாலோ பண்ண வச்சுருக்கேன். அந்த லவ் தான் இங்கே என்னை எதிர்பார்க்கறது. நான் போய் திரும்பவும் சொல்கிறேன், இப்போ நான் பேசுகிறேன்ல, அவங்க போட்டாதான் நான் திரும்ப போய் நான் கேட்கவே மாட்டேன். ஆனால் பொதுவாக சொல்லுவேன், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்க கிட்ட நான் கேட்கவே மாட்டேன். அதான் என்னுடைய கெத்தாக நான் பார்க்குறேன். ரைட்? ஸோ அனலட்சுமிக்கு தேங்க்ஸ் சொல்ல வந்தேன். தேங்க்ஸு. இது முக்கியமான விஷயம். எங்கள் அப்பாவுக்கு நான் உருவிட மாட்டேன்றது தான் அவருடைய ஆணித்தரமான நம்பிக்கை. நான் வந்து பிளாக் எழுத ஆரம்பித்து எனக்குன்னு ஒரு பேரை வச்சு என்ன எல்லாரையும் வந்து ஜாக்கி சார் கூப்பிட வைக்கிறேன். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணி வரோம். ஒரு நாளும் என்னுடைய தங்கைகளுக்கோ என்னுடைய அப்பாவுக்கோ நான் என்ன எழுதுறேன்னு தெரியவே தெரியாது. இப்போ பொதுவாக வந்து ஒரு யூடியூப் ஆரம்பிப்பாங்க, ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிப்பாங்க, ஒரு விஷயம் உடனே வந்து அவங்க சொந்தக்காரங்க லிஸ்ட்டு அதில் எடுத்துன்னு போய் போடுவாங்க. இதை நீ பாரு, உடனே லைக் பண்ண, நம்ம சர்க்கிள்லாம் அனுப்பிச்சி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு நாள் நான் சொன்னதில்லை. இப்போ 1,80,000 பேர் வந்து 10 வருஷமாக நான் சேனல் வச்சுட்ருக்கேன். அவ்வளோதான். நான் வந்து திட்டி இருந்தாலோ இல்லை மூடத்தனமாக பேசியிருந்தாலோ ஏதோ ஒரு வகையில் நான் வந்து ஃபேமஸ் ஆகிருக்கலாம். சாரி, ரைட்? ஐ டோன்ட் வாண்ட் தட். நான் ஒரு விஷயம் சொல்லி அதில் அதாவது சில பேர்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகணுன்றதுக்காகவே பேசுவாங்க. ஐ டோன்ட் வாண்ட் தட். இப்போ இந்த சேனல்லே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 7, 8, 9 வருஷம் ஆக போகுது பண்ண ஆரம்பிச்சு. 30,000 பேர் தான் இருக்காங்க. எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஆனால் அனலட்சுமியான ஆட்கள், அனலட்சுமி ரவிச்சந்திரன் மாதிரியான ஆட்கள், அது எவ்வளோ வேல்யூ நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்கன்னு எனக்கு கூட இருக்கிறவங்களை விட, என் மனைவியை விட நீங்கள் அவ்வளோ விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னு நான் இங்கே சொல்ல வரேன். பட் நான் இருந்தேன்னா அதை தான் செய்வேன். நான் தான் முதல்ல அதை செய்வேன். நான் அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கான நேரங்களை ஒதுக்கிட்டு செய்வேன் அதுக்காக. அதனால தான் என் தங்கச்சிங்களுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு நாள் திடீர்னு ஒரு நாள் எங்கள் வீட்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியாது, படங்கள்லாம் எழுதுறதுனால என்னை வந்து டிவியில் வந்து திரை விமர்சகர் ஒரு டேக்ல என்னை கூப்பிட்றாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு அக்கா, அந்த அக்கா வந்து அலர் எடிஷன் ஓடே இருந்து தன்ஸ் வந்துட்டான் டிவியில் அப்படின்ட்டு. உடனே என்னன்னு அப்போ தான் எங்கள் அப்பாவுக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன், நான் டிவியில் வந்திருக்கேன் அப்படின்றத அவர் வந்து நம்ப ஆரம்பித்தார். அது வரலையும் அவருக்கு என் மேலே பெரிய நம்பிக்கைகள்லாம் இல்லை. அதனால் நான் அதை பற்றி கவலைப்படுறதும் கிடையாது. எனக்கு தெரியும், என் உழைப்பு தெரியும், நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், அதுக்கு நான் எவ்வளோ மெனக்கிடுறேன். ஒரு விஷயத்தை நான் எழுதுறதுக்கோ
பண்ணுறதுக்கோ எவ்வளோ மெனக்கடன்னு எனக்கு தெரியும். அதில் ஒரு கமெண்ட்டும் ஒரு லைக்கும் அது அடுத்த கட்டத்துக்கு எடுக்கும்போது நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலில் சொல்கிறேன்னா இதுக்கான தளமாக இந்த இடத்துக்கு வந்ததுனால இவ்வளோ சொல்கிறேன். ஸோ அது வரும்போது அது அடுத்த கட்டத்துக்கு அது போகுதுன்றது தான் இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயம். அந்த வகையில் வந்து அது வந்து அன்பிலீவபிள். அதுக்கு வந்து நான் உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். உண்மையிலே அது வந்து பெரிய விஷயம். ஏன்னா அதான் சொல்கிறேனே, நான் வந்து திட்டியோ இல்லை மற்ற விஷயங்கள்லாம் நான் பண்ணியிருந்தேன்னா நான் என்றைக்கோ பெரிய ஆளாக இருப்பேன். நான் பெரிய ஆளாக இருப்பேன். எனக்கு வந்து அந்த க்ரோத் வந்து கரெக்டாக இருக்கணும், நியாயமாக வரணும், நேர்மையாக வரணும். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒரு லேடி ஃபோன் பண்ணாங்க. நான் இதை பகிர்ந்தே ஆகும் இந்த இடத்துல. ஜாக்கி என் பையனும் உங்கள் ஃபேன் ஆகிட்டான் அப்படின்னாங்க. என் பையன் 22 வயசு. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம் ஜாக்கி, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஜாக்கி அங்கிள் வந்து ஊருக்கு போயிட்டாரு. என்னம்மா எதுக்குமா ஜாக்கி அங்கிள் போயிட்டாரு? வீசா இல்லாமல் போயிட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறாங்க அவங்களுக்காக. எனக்கு தெரியல, என் பையன் வந்து சொல்கிறேன் ஜாக்கி அங்கிள் வந்து ஃபேமிலியோட வந்துட்டாரான், வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு உண்மையிலே அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கார், நிறைய விஷயங்களை ஒரு கலந்துக்கல போகலை. எனக்கு தெரிஞ்ச வந்து பையனுக்கு வந்து ஒரு ஃபாதர் ஃபிகர் தேவைன்னு நினைக்கிறேன் ஜாக்கி. அதை உங்கள் மூலமாக வந்து எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் வீடியோ எப்படி உனக்கு இந்த பொறுமை இருக்குது? 2 மணி நேரம் அம்மா பார்க்குறேன். என்னை வந்து கேட்பான், என்னம்மா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்பான். முன்னாடிலாம் எனக்கு ஏதோ பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் பார்ப்பேன். இப்போ வந்து எப்படி வந்து அது வந்து சொல்கிறது எனக்கு தெரியல. உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் அவன் வந்து கற்றுக்கிட்டு இருக்கான். அப்படின்னும் போது என் வீட்டில் என் பொண்ணை பொறுத்தவரையும் நான் வந்து ரொம்ப சாதாரணமான ஆள் தான். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்தில் யாரோ ஒருவருக்கு நான் மிக முக்கியமான நபராக இருக்கிறேன். அதை நான் சொன்னேன் உண்மையிலே. ஏன்னா நான் லைஃப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், அதை ஒளிவு மறைவு இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன். ரைட்? ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, நேற்று வந்து டாய்லெட்டில் வந்து ஒரு ஃப்ளஷுக்கு வந்து ஒரு இது ஒன்று வாங்கிட்டு வந்து மாட்டினேன். அது வந்து ரோஸ் கலரில் எதுலேயோ வாங்கினுட்டேன், சிவப்பு லைட்டாக அது வந்து வருது. என்னடி இது என்னது பீரியட்ஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணுற டாய்லெட் மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ இந்த வேர்டை வந்து நோ ஒன் ஸ்போக் அபவுட் இன் ஃப்ரண்ட் ஆஃப், இது பேசவே மாட்டான். எனக்கு அது கவலை இல்லை. நான் என்ன தோணுதோ நான் அதை அப்படியே பேசுகிறேன். அப்போ அதை வந்து அதுலேருந்து நிறைய விஷயங்களை வந்து அது வந்து கற்றுக்கொள்ளலாம், பேசலாம், யூனோ அதை பற்றி புரிதல் வரலாம். ஓ இவ்வளோ பெயினாது, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அதை வந்து யோசிக்கலாம். இதுதான் நான் சொன்னேன். ஏன் வந்து அது வந்து பிடிச்சிருக்கு அந்த பையனுக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை, என் பொண்ணை நான் கேர் பண்ணி பேசிக்கிறேன், பார்க்குறேன் இல்லையா, அந்த ஃபீல் தான். அந்த ஃபீல் வந்து அங்கே கடத்தப்படுது. இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், இப்படி நம்மளை பார்த்துட்டா எப்படி இருக்கும், இப்படி நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றதான் அங்கே மேட்ரு. ஸோ அதை தான் வந்து சொல்லணும். ஆனால் இந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இம்பார்ட்டன்ஸு, அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அதை நான் கேட்காமலே நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது போகிறதெல்லாம் வந்து அன்பிலிவபிள். பிரிசில்லான்னு ஒருத்தவங்க வித்தவுட் ஃபெயில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, உல்லாசப்பறவை. நீங்கள் வந்து அவங்களாம் வந்து நான் பதிலெலாம் சொல்லணும்லாம் கிடையவே கிடையாது, அவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களாம். அது மாதிரி நிறைய பெயர் வந்து பார்த்துருக்கேன். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. சில திடீர்னு பேசுனால என்னால் டக்குன்னு எல்லாருடைய பெயர்களையும் என்னால் சொல்ல முடியல. அவங்களாம் வந்து கண்டினியூஸ், அவங்களாம் யாருன்னே எதுன்னே தெரியாது. ஆனால் இதனுடைய ஷர்மிளா நாராயணசாமி, அதுக்கடுத்து இன்னொருத்தர் லேடி ஒருத்தவங்க, அவங்கள அதுக்காக தான் இப்போ நான் தேடிக்கிட்டே இருக்கேன் அவங்கள. அந்த பேரை சொல்லாமல் விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக. கிருஷ்ணவேணி பிச்சனா இல்லை, ஒரே ஒரு நிமிஷம், டிடி போட்டுருவாங்க. ஏன் நேரம் அது வரல. ஃபாத்திமா, ஷகிதா சுல்தானா, ஷர்மிளா நாராயணசாமி, அந்த பெயர் வரல. பாரு ரொம்ப நேரம். சரி, அப்படியே தேடிட்டே இருங்க, நான் அடுத்த கமெண்ட்ஸ் படிக்கிறேன். ஸோ நீங்கள் கிடச்சிடுச்சு நான் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ 90s மூவிஸ் வந்து ஒரு ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி இருக்கும், பட் தேவர் நைஸ் அப்படிங்கிறதையும் வந்து ஃப்ரீக்கிங் வாசம் வந்து சொல்லியிருந்தாரு. அண்ட் அன்னலக்ஷ்மி நிறைய லவ் கொடுத்துருந்தாங்க. ஹரிஹரன் விஜயன் வந்து அவருடைய ஃபேவரட் சாங் லவ் ARR மியூசிக் அண்ட் வைரமுத்து லிரிக்ஸு, நைஸ் சிங்கிங் போத் ஆஃப் யூன்னு போட்டிருக்காரு, ரொம்ப நன்றி. அண்ட் கீர்த்தியும் நல்லா பாடியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, நன்றிகள். தினகரன் மோகன் கேட்டிருந்தாரு ஐதர் காலம் பழசுனா அப்படின்னாரு. திப்புவோட சன் ஹைதர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கால அளவுக்கு பழசான ஒரு விஷயமா பேசுறீங்க.
பேக் வந்துச்சு. ஓ சூப்பர். ஸோ ஹைதர் காலம் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன், ரீகனெக்ட் ஆச்சு இப்போ. ஸோ ஹைதர்னா அந்த திப்பு ஹைதர், இப்போ வந்து நம்ம பூமர்னு சொல்கிற மாதிரி பழைய காலத்து விஷயங்கள் அப்படின்னு பேசுகிறது தான் ஹைதர். அண்ட் ஆர் பன்னீர்செல்வம் இப்போ தான் வந்திருக்காப்புல. அண்ட் ராஜ் குணசீலன் வந்து சொல்லியிருக்காரு ஸ்கேரி டு ஹியர் த பாய் அண்ட் த ரோப் ஸ்டோரி அப்படிங்கிறதையும். கீர்த்தி வந்து நல்லா பாடியிருக்கேன் இருக்காங்க. திருப்பி அடுத்து உங்களை சொல்லியிருக்காங்க அக்கா ஐ வில் எடிட் அண்ட் சென்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. நன்றி நன்றி கீர்த்தி, அனுப்புங்க. இது வந்து குடும்பத்தில் கும்மி அடிக்கிற செயல் அப்படின்றது மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். இருந்துட்டு போட்டோம். ஸோ சிவராஜ் சொல்லியிருக்காப்புல ரெட் அபவுட் அ மிடில் ஏஜ்டு மேன் வந்து ஸ்டார்டட் ட்ரீட்டிங் ஏஐ சாட் ஜிபிடி அஸ் கேர்ள் ஃப்ரெண்டா and got into depression. In another incident, a school teacher was made to call government officials by AI citing national security. Okay. ஓகே. இதுதான் இப்போ இந்த ஒரு பையன் வந்து இப்போ சில பேர் அந்த வாய்ஸ் நோட் வரதே வச்சுட்டு அவங்களுடைய அந்த ஏஐ வாய்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல. சாரி, அந்த பேரை வந்து தேடிட்டு இருந்தேன். ரோசரி சுரேஷ். ரோசரி சுரேஷ்ன்றவங்க வந்து அந்த ஏதாவது ஒன்று போடுவாங்க. இது இந்த மாதிரி மனிதர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான அன்பையும் காதலையும் கொடுக்குறேன். ஏன்னா யூ நோ மை வேல்யூஸ். அது தெரியல, இது வித்தவுட் ஃபெயில். அதாவது இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அன்னலட்சுமி வந்து அவங்களா சொன்னதுக்காக சொல்றேன், வித்தவுட் ஃபெயில் அதை வந்து பண்ணுவாங்க. திரும்பவும் சொல்றது தான், அந்த அம்மா சொன்னாங்க, பையனோட அம்மா சொன்னாங்க, ஜாக்கி நீங்கள் வந்து ஆர்கானிக்காக நீங்கள் க்ரோ ஆகிறீங்க, மற்றவங்க மாதிரி இல்லை, ட்ரமண்டஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐ நோ அபவுட் மை செல்ஃப். ஆனால் இந்த இப்போ நான் பயிர் வச்சுட்டேன் அப்படின்றத நான் இப்போ மயிர்லாம் நடந்துக்க முடியாது. பயிர் வச்சுட்டுன்னா அதுக்கு பாதுகாக்கிறதுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ பண்ணணும். அப்போ பாராட்டுக்களை வந்து இந்த மாதிரி ஆட்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது அவங்களுக்கு என்னுடைய அன்பையும் நன்றி இந்த நேரம் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ இவர் சிவராஜ் சொன்னது சொல்லிட்டேன் இல்லையா. அண்ட் இட்ஸ் மீ வந்து சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் அஸ் லைக்ஸ் யூடியூபர்ஸ் வந்து மானிட்டரி போனஸ் வந்து கிடைக்குமா இந்த ஹைப்பை வந்து யார் பண்ணாலும். ஸோ வந்து அதை ஹைப்பை வந்து பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. அதன் மூலமாக நிறைய ரெவென்யூ கிடைக்கும். பண்ணியிருக்கேன். ஏன்னா என் பொண்டாட்டி வந்து அதை செய்யலாம். ஒரு நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் கேம் விளையாடுற நேரத்துக்கு கூட அதை பண்ணலாம். ஆனால் அவங்க இதுவரையிலையும் பண்ணலை. இப்பயும் நான் கேட்க மாட்டேன், இதையும் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். அதுக்கு தான் அதில் வந்து ஒரு கமெண்ட்டோ ஒரு விஷயம் ஒரு வீடியோவில் நீங்கள் பார்க்க, ஏன்னா நான் அந்த வேலை தான் செஞ்சிட்ருக்கேன், அந்த வேலைக்கு தான் நான் ஓடிட்டுருக்கேன், அந்த வேலைக்காக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். நான் அப்படி விட மாட்டேன் அப்படின்றத இங்கே சொல்லிக்கிறேன். தட்ஸ் ஆல். இது கொஞ்சம் வருத்தம் தான், இந்த இடத்துல நான் பதிவு பண்ணேன். தட்ஸ் ஆல். பாய். அதன் பிறகு வந்து தினகரன் வந்து 6 இது கொடுத்துருக்காங்க மலேசியன் கரன்சி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ், அக்கா கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னாங்க. உண்மையிலே ரொம்ப இல்லை, நான் இந்த விஷயத்தில் தான் சொன்னேன், மற்ற எல்லா விஷயத்துலையும் அவங்கள அடிச்சுக்கவே முடியாது. லதா இப்போ வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க elite community can only make such movies as they were the ones who had the first opportunity to study work progress எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய சேஞ்சஸையும் ரொம்ப ஈஸியாக அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, if they are changing which means one day every day other people will also change அப்படிங்கிறதையும் சேஞ்சுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் லதா இப்போ சொல்லியிருந்தாங்க. உண்மை. அண்ட் இட்ஸ் மீ வந்து தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் ஸ்டோரி ஜாக்கின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. தேங்க்யூ. இல்லை, இது நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது இதையும் நான் சொல்கிறேன், இது எப்பயுமே இந்த அங்கீகாரமோ இல்லை மற்ற விஷயங்களோ அது அப்படி தான் போகும். எங்கேயோ ஒரு இடத்துல இப்போ உதாரணத்துக்கு இலங்கேஷ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ இந்த லைவ் வர்றாருன்னா அவர் தான் முதல்ல லைக் போட சொல்லுவார் எல்லாரையுமே. அவர் என்ன தலையெழுத்தா, அவர் வேலை கிடையாதா, அவர் என்ன எனக்கு சொந்தமா பந்தமா தம்பியா அண்ணனா அக்காவா, கிடையவே. நேரில் கூட அவர் நான் பார்த்து கிடையாது. வந்த அடுத்த செகண்ட் அவர் சொல்றது என்னன்னா லைக் எல்லாரும் போடுங்க, கம்மியா இருக்கு லைக்கு. ஹீ நோ த ரூட் காஸ், ஹீ நோ த அல்காரிதம் இன் யூடியூப். ஸோ அதை கடந்து போகாமல் அதை சொல்றது இருக்கு இல்லையா, தட்ஸ் அ குட் திங். ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். தேங்க்ஸ் டு தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். ரைட், ப்ளீஸ். ஓகே. அண்ட் இலங்கேஷ் வந்திருக்காரு, ஹாய் சொல்லியிருந்தாரு. ராஜ் குணசீலன் வந்து when creators start looking for references they lose their originality.
Godfather, Harry Potter, Mona Lisa painting, etc. are having one thing in common. Creators did not have references to influence art. Correct. ரொம்ப கரெக்ட். அண்ட் மோகன் அவங்களுக்கு தான் இவர் இலங்கேஷம் வந்து தேங்க்யூ சொல்லிட்டேன். தேங்க்ஸ் இலங்கேஷ். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன் லைவ்ங்கிறதையும் இந்தியா ட்ரிப் எப்படி போச்சுங்கிறதையும் கேட்டிருந்தாரு. ரொம்ப ரொம்ப இது யாரோ ஊருக்கு கிளம்பும்போது ஒரு ஃபோட்டோ நானும் யாரையும் இருக்கிற ஃபோட்டோவில் வந்து நான் ரொம்ப உம்முன்னு இருந்தேன். அதாவது மூஞ்சே சொல்லுதே, மனசு தான் கிளம்புது. ஐ மீன் நீங்கள் தான் போகிறீங்க ஆனால் மனசு ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதான். அது எஸ் கரெக்ட். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் கிளம்பும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுதான் சூப்பர். அண்ட் ஜோ வாட்சன்ங்கிறவங்க வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு. சூப்பர். ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்க. Thank you ஜோ வாட்சன். Thank you so much. அண்ட் இலங்கேஷம் வந்து லைக் ரிமைண்டர் கொடுத்திருந்தாரு எப்பவும் போல. Thank you. அண்ட் இலங்கேஷ் இப்ப அந்த வார்த்தையும் ஆட் பண்ணிட்டாரு. லைக் ரிமைண்டர் போட்டுட்டு ஹைப் அண்ட் சப்போர்ட் அப்படின்றதையும் போட்டுட்டாரு. Thank you. Grateful to you. காந்தி கண்ணாடி மூவி பாத்தீங்களா? எப்படி இருக்கு? இல்லப்பா, காந்தி கண்ணாடி மூவி அண்ட் பேட் கேர்ள் ரெண்டுமே நான் பார்க்கணும்னு நினைச்சேன். ரெண்டுமே இங்க ஓடல. பேட் கேர்ள் லண்டனில் சுற்றி ஓடுது. எனக்கும் லண்டனுக்கும் வந்து 5 மணி நேரம் ட்ராவல் பை கார் வந்து 5 hours. 3 hours வந்து ட்ரெயின். அதுமே 3 hours வந்து லண்டன் சிட்டிக்குள்ள. அதில் எங்கே போய் போகணும்னு தெரியல. இது ஒன்று. இப்போ நான் லண்டன் நான் போனேன்னா இப்போ 100 பவுண்ட் ஆகும். 80 அதான் 8,000 அந்த 8,000 மேலே செலவாகும். அதுதான் இங்கே இருக்கிற விஷயம். ரைட். மகிழா கண்ணன்லாம் வந்து இவ்வளோ லேட்டாக வரலாமா? ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது. எனக்கே நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு வந்து கதவை தட்டிட்டு இருக்கோம். இந்த சுப்பிரமணியபுரத்தில் அதேதான் சுப்பிரமணியபுரத்தில் இந்த பூட்டின கதவு கிட்ட வந்து கத்திட்டு இருப்பானுங்களா, அந்த மாதிரி கத்திட்டு இருக்கோம். நம்ம வந்திருக்கிற அன்னைக்கு பார்த்தா ரொம்ப லேட்டாக வர வேண்டியது. என்ன 1.5 மணி நேரம் நாத்துனதுக்கு அப்புறம் வர வேண்டியது. அதேதான். ஓகே. அண்ட் ஹாய் சொல்லியிருக்கா. ஸோ அவ்வளோதான் கமெண்ட்ஸுகள். அவ்வளோதான் சொன்ன விஷயங்கள். இந்த விஷயங்களை பற்றி சொல்லும்பொழுது இதுதான் நாம் சொன்ன விஷயங்கள். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. பசங்க வந்து ஆரம்பிக்கும் பொழுது பசங்களுக்கு தேவையான்னு கேட்டால் அந்த ஏஜில் பசங்களுக்கு அது தேவையே கிடையாது. தே கேன் ரெஃபர் எனி திங். டீச்சர்ஸ் கிட்ட கேட்கலாம். அந்த கேள்வி கேட்கறதே அப்புறம் வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிறதும் என்னுடைய தாட்டு. ஸோ அப்படி ஒரு வேலை அவங்களுக்கு கண்டிப்பாக பண்ண வேண்டும். ஏன்னா இப்போ இந்த ஸ்கூல்ஸில் உடனே எடுத்துகிட்டு வருவாங்க சம்மந்தமே இல்லாமல். என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து சொன்னான், கோடிங் கற்றுக் கொடுக்குறேன் நான் என் பையனுக்கு அப்படின்னு. 6வது படிக்கிற பையனுக்கு கோடிங்கை கற்றுக் கொடுத்து அவன் மண்டையில் போட்டு அவனை போட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு நம்ம அந்த டைம்ல கோட் கற்றுக்கிட்டு இருந்திருப்போமான்னு கேட்டால் கிடையாது. விளையாடி இருந்திருப்போம், ஜாலியாக இருந்திருப்போம். நம்ம எவ்வளோ விளையாடி இருந்திருப்போம். இப்போ நீங்கள் விளையாட்டை ஹெல்த்தின்னு பொழுது அவங்களுக்கு அந்த அளவுக்கு விளையாடுற ஸ்பேஸோ டைமோ இருந்துருச்சு. ஸ்பேஸோ ஃப்ரெண்ட்ஸோ இருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. அப்போ அவங்க அந்த டைமில் மொபைல் இருக்காங்கன்னும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம அவங்கள என்கேஜ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு அவங்கள மானிட்டர் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்ப்போம். ரொம்ப சரியான அதுல தான் கூடுதலாக வந்து 2 மொழியே போதும். கூடுதலாக ஒரு மொழியே வந்து பசங்களுக்கு வந்து மிகப்பெரிய சுமையை கொடுக்கும்ன்றதுனாலதான் 3வது மொழியே தேவையில்லைன்னு சொன்னது. அதனாலே தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட சிறப்பாகவும் முன்னேற்றம் அடைகிறது மிக முக்கிய காரணம். ஆனால் அதே நேரத்தில் இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ டியோலிங்கோலாம் வரும்போது அது மூலமாக நிறைய பசங்க கற்றுக்குது. நிறைய விஷயங்கள் கற்றுக்குதுங்க. லாங்குவேஜ் கற்றுக்குது. லாங்குவேஜ் பேரியர் கிடையாது. அதுங்களால கேப்பபிள் இருக்கும்போது பண்ணுறது பிரச்சனை இல்லை. அது என் குழந்தை வந்து டியோலிங்க பண்ணுதுன்றதுக்காக திட்டக்குடியில் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு குழந்தை வந்து அதுக்கு கேப்பபிளான்னு கேட்டால் கிடையாது. சென்னையில் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய திருச்சி போன்ற மாநகராட்சியில் இருக்கிற குழந்தைகளுக்கும் குக்கிராமங்களுக்கு இருக்கிற குழந்தைகளுக்கும் ஒரு சேர முன்னேறணும் அப்படின்னும் போது அதற்கு இலகுவான ஏற்றது மாதிரியான பாடத்திட்டங்களை தான் வைக்க முடியும். அப்போ தான் அது வந்து எல்லா இடத்துக்கும் போய் சேரும். ரைட். ஸோ இதுதான் நான் இங்கே சொல்ல வந்த விஷயம். ஸோ அதனால் வந்து நிச்சயமாக வந்து நீங்கள் இந்த இருக்கிறவங்கலாம் வந்து கற்றுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி போனாலும் அதில் பிரச்சனை நிறையா இருக்குது. க்ரியேட்டிவிட்டி அது ரொம்ப முக்கியம். இந்த நாய் விஷயத்துக்கு வந்து ஒரு ஒரு டிபேட் ஒன்று போயிட்டு இருந்தது. அந்த நாய் விஷயத்துக்கு ஒருத்தர் ரொம்ப அற்புதமான ஒரு கட்டுரை எழுதியிருந்தாரு. நாய்க்கு வக்காலத்து வாங்குறீங்க, மனுஷன் இத்தனை வருடமாக இந்த பூமியில் இவ்வளோ விஷயங்களை எடுத்துன்னு வந்து தூரத்து, அதாவது இன்னைக்கு ஒண்ணுல பாண்டாக்காரடியே பாதுகாக்கிறாங்க. ஏன்னா இல்ல பாதுகாக்கிறான். புலிகள் சரணாலயம், அதாவது நீங்க நினைச்சா நாளைக்கே வேட்டையாடி எல்லாத்தையும் சாவடிச்சுக்கலாம். ஆனா இங்க நீங்க செய்யக்கூடாது. பந்திப்பூர் செக் போஸ்ட்ல வந்து சாயங்காலம் 8:30 மணிக்கு மேலே நீங்க வண்டி எடுத்து போகக்கூடாது. அது வந்து அந்த 9லேருந்து காலைல 7 மணி வரை அதுங்களுக்கான இடம் அது. அதில் நாம் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம் அப்படின்றதான் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பேசுகிறோம். ஸோ இதெல்லாம் மனிதர்களால் தான் செய்ய முடியும், விலங்குகளால் கிடையாது. மனிதன்
இத்தனை வருடங்களாக ட்ராவல் பண்ணி இவ்வளோ விஷயங்களை ஃபாலோ பண்ணி அதை வந்துட்டு இருக்கான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதை வந்து மனிதன் தான் அதில் வந்து விலங்குகளை விட உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லுறோம். ஏன்னா பைபிளில் ஒரு கதையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நோவாவோ ஏதோ ஒரு விஷயம் ஒன்று வரும். அந்த அதில் வந்து உலகம் அழிய போகுதுன்னும் போது அந்த போட்டில் எல்லாருமே ஏற்றுவாங்க. ஆக்சுவலி இதை நாய் செய்யுமா, யானை செய்யுமா, குதிரை செய்யுமா, பன்னி செய்யுமா, சிங்கம் செய்யுமா, புலி செய்யுமா? மனிதன் மட்டுமே செய்ய முடியும். காரணம் என்னென்னா மனிதன் 6 அறிவு படித்தவன். ரைட், அதுதான் அங்கே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்படியே சொல்லி முடிச்சிடலாமா? மகிழா வந்து ஆக்சுவலாக அவங்க அண்ணா பொண்ணுக்கு விசேஷமா. ஸோ அதனால வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வேலை அப்படிங்கிறதையும், அதனால தான் ஃபியூ டேஸ் லைவ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சாரி அண்ணா, யுவர் அப்பாலஜிஸ் அக்செப்டட். அதே தான் இலங்கேஷும் சொல்லியிருந்தாரு, எங்களுக்கு புரியும், டோன்ட் வரி அப்படின்னு போட்டிருந்தாரு. அண்ட் இலங்கேஷ் கேட்டிருந்தாப்புல, ஒரு மாதம் கழிச்சு காரை பார்த்துருந்தீங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்க ஜாக்கி? வெரி ஃபைன், ரொம்ப ஹாப்பி. அது எப்படி சொல்றது, அது ஸ்டார்ட் ஆகாது நீங்கள் நிறைய பேர் நினைச்சாங்க, வந்து ஸ்டார்ட் ஆகி. ஆனால் ஒரு 1.5 மாதம் ஒரு காரை ஓட்டிட்டு இந்த காரை ஓட்டும் போது எனக்கே என் கார் பழக்கமான ஒரு காரு. ஃபர்ஸ்ட் என்னால் அது ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு, அப்புறம் ஃபைன். அண்ட் இவங்க வந்து திராவிட மாடல்னா அதுதான் ஜாக்கி அப்படிங்கிறதையும் வெல் செட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ராஜ்குணசீலன் சொல்லியிருந்தாரு, இல்லை கோடிங் வந்து எல்லாருமே கற்றுக்கணும் சிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் கோடிங் கற்றுக்க வேண்டாம்னு சொல்ல ராஜ்குணசீலன். அந்த பையன் வந்து நான் வேற நிறைய விஷயங்களை அவன் மேலே திணிச்சிட்டு கோடிங்கே நான் அந்த பையனுக்கு கற்றுக் கொடுக்குறேன். 6ஆம் கிளாஸ் பையன் அந்த பையன், புரியுதுங்களா? அவன் கொஞ்சம் தானா வந்தாலே அவனே கோடிங் கற்றுக்க ஆரம்பிச்சிருவான் இன்னும் கொஞ்சம் நாள்ல. நான் சொல்றது தேவையான ஏஜ்ல தேவையான விஷயங்களை திணிங்கன்னு சொல்றேன். இப்போ நீங்க சொன்ன உதாரணம் என்னன்னா, ஏஆர் ரஹ்மான் லேர்னிங் அண்ட் ப்ரோக்ராமிங் இஸ் மியூசிக் தீஸ் டேஸ் கோடிங் மூலமாக அப்படின்னும் பொழுது கத்துக்கிட்ட வயசுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அந்த ஏஜ்ல நான் சொல்ல வந்தேன். இந்த இடத்துல ஏஆர் ரஹ்மானை சொல்லும் போது என்னன்னா, அவங்க அப்பா இறந்துட்டாரு, அவர் தான் அந்த அம்மாவையும் தங்கைகளும் காப்பாற்றக்கூடிய ஒரு சூழல்ல இருந்தாரு. அதனால அவர் அதை செஞ்சார், இல்லைன்னா அதை செஞ்சிருக்கவே மாட்டார். காரணம் கோடிங்கா இல்ல மேம், அந்த கம்ப்யூட்டர் கத்துக்கிறதே சொல்றேன், கோடிங்க்கு மாதிரி கம்ப்யூட்டரே சொல்றேன். அவர்கிட்ட அவங்க அப்பா எல்லாமே இசை கருவிகளில் வந்து செலவு பண்ணாரு. அதை வந்து கத்துக்கிட்டது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அதில் அறிவை விலாசமாக்கினார், பயன்பெற்றார். ஆனால் ப்ரெஷர், அதாவது ராக்கெட்டுக்கு பின்னாடி எரிஞ்சாதான் மேலே போகும். கலை எங்கே வளரும்னா பின்னாடி பகன்னு. இன்னைக்கு நானே எங்கள் அப்பா 3 நாளையும் சோறு போட்டிருந்து காசை கையில் கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கேன், நான் உருப்பிட்டுருக்க மாட்டேன். இன்னைக்கு உங்கள் முன்னாடி நின்று பேசுறதுக்கு பெரிய வலியும் வேதனையும் தனித்து இயங்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் எனக்கு நானே சொல்லிட்டு வந்ததுனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ரைட், இதுக்கு பின்னாடி வந்து இது நீங்கள் பேசுறது வந்து ஒரு சாதாரண விஷயம், இது என்ன ரொம்ப இதுவாக இருக்கு, இப்படிதான் தெரியுதா? இல்ல சார், நல்லா கிளியரா இருக்கு. உங்களுக்கு அவுட்ல அங்க வந்து இதுவா வரல, வெரி கன்ஃபியூஷன்ஸ். சோ அந்த மாதிரி பிரஷரைஸ்டு இருக்கிறதுனால தான் அந்த ஜெயிச்சாகணும், நிறைய அவமானம், நிறைய நிராகரிப்பு. அப்ப ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு ப்ரெஷர் தான் வருது. யோசிச்சு பாருங்க, ரஹ்மான் வந்து என்னது கோடம்பாக்கம் தெருவில் பிச்சை எடுக்க வேண்டித்தானே, எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு சொன்ன ஒரு ஸ்கூல்ல அவர் எங்க ஸ்கூல் பையன் தான் அப்படின்னு அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்ல முடியுது. அதை வந்து இன்டர்வியூல அவரே சொல்லியிருந்தாரு, உங்க அம்மாவோட போய் தெருவில் பிச்சை எடுக்க வேண்டியதானே, எதுக்கு நீங்க படிக்க அனுப்புறீங்கன்னு கேட்டாங்க. அப்ப அந்த வலி, அந்த அவமானம், அதுதான் கத்துக்க வச்சுது. ஆனால் அதனால அதனால எல்லாரும் அதால கத்துக்க முடியாதுன்னு சொல்லுவார். நீங்க ரகுமான உதாரணத்துக்கு எடுத்ததுனால நான் அதை சொன்னேன். தட்ஸ் ஆல். ப்ரெஷர் எரியக்கூடிய பின்னாடி எரிஞ்சா மட்டும்தான் மேலே போகும், அதுதான். நோவா ஆர்க்குங்கிறது நீங்க சொன்னது கரெக்ட் அப்படிங்கிறது. இலங்கேஷ் வந்து லக்ஷ்மி ஸ்டார்ட் மூமெண்ட் ஜாக்கி, ஐ ஃபெல்ட் த சேம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் மகிழா வந்து நாய்க்கு சோறு போடுவாளாம், அவளை பார்த்தா வாலாட்டுமா, ஒருத்தரையும் தெருவில் விடாது அப்படின்னாங்க. அதுதான் சொல்ல வந்து மகிழா, அதுதான் பிரச்சனையே. பிரச்சனை அதுதான். அது நீங்க உங்க வீட்டில் வச்சுக்கிட்டு பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. தெருவில் யாரையுமே விடாதுன்றது, தெரு வந்து உங்களுக்கான தெரு அல்ல, அது எல்லோருக்குமானது. அதில் ஒரு டெலிவரி பாய் போய் ஒரு ஃபுட்டை டெலிவரி பண்ணாதான் அவங்க வீட்டில் கரண்ட் பில்லை கட்ட முடியும், அவன் சாப்பிட முடியும், கொரியர்லேருந்து எல்லாம் அதை தான் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதை செய்யாதீங்க. அது செய்யறதுன்னா செய்யுங்க, அது உங்கள் இஷ்டம். நான் சொல்ல வரது செய்யாதீங்க. இங்கே யாரையுமே நம்ம கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. நம்ம இப்படி பண்ணோம், இது செஞ்சோம், இது தப்பு, இதனுடைய பின்விளைவுகள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை நான் அப்படி தான் செய்வேன்னா அதுவும் வந்து தட்ஸ் யுவர் சாய்ஸ். ஐ டோன்ட் எனி கமெண்ட் ஆன் திஸ். தட்ஸ் ஆல்.
ரைட்? இலங்கேஷ் வந்து வீடியோ வந்து கிளியராக தான் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் சூப்பர். பண்ணி. இல்லை எனக்கு இங்கே அவுட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. ஐ வாண்ட் வேறு ஏதாவது இருக்கா சொல்லலாம் ஜாக்கி? 1:40. ரைட். எனிவே நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. உற்சாகமாக நிறைய பேசணும், நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப நன்றி. விடைபெறக்கூடிய நேரம். கமெண்ட் போட்டு லைக் போட்ட ஆர்ட் போட்ட அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். தன்னலம் பாராது செய்கிறதுன்றது ஒரு விஷயம், அது ரொம்ப அழகாக செய்கிறீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. கிரேட்ஃபுல் டு யூ. ஜெட்லாக்லாம் இல்லை, 4.5 மணி நேரம் தான் டிஃப்ரென்ஸ் இலங்கேஷ். அதனால் ஜெட்லாக்லாம் இங்கே இல்லை. 12 to 12 இருந்தால் இருக்கும் நிச்சயமாக. வந்த அன்னைக்கு 12 மணி நேரம் தூங்கினேன். அது வந்து நிச்சயமாக அது வந்து என்னை பொறுத்தவரையும் பெரிய விஷயம். நான் ரொம்ப நாள் கழித்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஆல் டு யுவர் லைக் அப்படின்ட்டு எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு இலங்கேஷ். தேங்க்யூ, தேங்க்ஸ் மேன், தேங்க்யூ ஸோ மச். வேறு என்ன, மீண்டும் அனைவருக்கும் இரவு வணக்கங்கள். இங்கிலாந்துலேயும் சரி இந்தியாவிலையும் சரி பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருக்கும் இனிய இனவா இருக்கும். ஹாப்பி வீக்கெண்டு, என்ஜாய் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் லவ் யூ போத். குட் நைட். ஓகே ராச்சலம், தேங்க்யூ. லைக் பண்ண கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றியும் பேரும் நேரம் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.